வரும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் நம்ம படிக்கக்கூடிய படிப்பு நம்ம மண்டையில் ஏறவே ஏறாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் நடப்புகள் என்ன பண்ணுவீங்க, நிறைய ஒரு புக்லெட் மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் வாங்கி A to Z எல்லாத்தையுமே நம்ம படிப்போம். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. நடப்பு நிகழ்வுகள் புவியியல் சார்ந்து எதெல்லாம் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னா, இப்போ உங்கள் இடத்துல நான் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், ஓகேங்களா? இப்போ இந்த 35 நாள் 30 நாள் இதில் நான் சிலபஸ், இப்போ இந்த எக்கனாமிக்ஸ்க்குலாம் இவ்வளோ லெசன்ஸ் இருக்கே சார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, 11th எக்கனாமிக்ஸும் 10th இது வந்து அறவியல், 11th அறவியல், இது 12th இல்லை, இது 11th அறவியல், இது 12th அறிவியல் இருக்கு, தப்பு. இது 11th அறவியல், ஜிஎஸ்டி சம்பந்தமாக எல்லாமே. 9th பொருளியல், 10th பொருளியல், 11th இதில் 11th பொருளியலும் 10th பொருளியலுமே நம்மளுக்கு ஏறக்குறைய சிலபஸ் கவர் ஆகிடும். இப்போ நான் எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா 11th எக்கனாமிக்ஸ் 6, 7, 8, 9 இந்த 4 லெசன் பார்ப்பேன். அதுக்கு அடுத்த அரசமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றிய மாநிலம் யூனியன் பிரதேசம், குடியுரிமை, என்னென்ன லெசன்றது உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு மெசேஜ் பின் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? அது நீங்கள் டீட்டெயிலாக இந்த PDF உங்களுக்கு அனுப்புவோம். இதான முக்கியமான தலைப்பு. அப்போ இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு படிக்கணும்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த தலைப்பு மட்டும் சங்ககாலம் முதல். ஆனால் நம்ம வந்து திட்டமிடலோடு கரெக்டாக பண்ணால் நம்ம உடனே நம்ம வேலை வாங்கிடலாம். ஒரு கேள்வி கூட அதில் நீங்கள் தப்பு வரக்கூடாது, புரியுதுங்களா? நம்ம எப்படி படிக்கணும்னா, படிக்கிற பாடங்கள் சிலபஸ்க்குரியதை சுருக்கிக்கணும். ஒரு எப்படி இருக்கணும்னா, நம்ம ஒரு குறைத்து கரெக்டாக சிலபஸ் உள்ள தலைப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு வினாக்கள் கூட விடுபடாமல் இருக்கணும். இதுதான் ஸ்மார்ட் திங்கர்ஸ் பண்ண. என் கையில் என்கிட்ட ஒரு 30 மார்க் ஜிகே கையில் இருக்குன்றப்ப எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் தான் என்னை அதிகமாக படிக்க வைக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. இது சின்னதாக முடிச்சிட்டோமே தவிர சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் இதில் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். 10th சோஷியல் புக் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம படிக்கிற இடத்துல நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய படிக்கும் அறை எப்படி இருக்கும்னா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ பார்க்குறேன் எல்லாருமே எப்படி படிக்கிறாங்கன்னு. மாணவர்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஏற்கனவே என்ன பண்ணாங்களோ அதே தான். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நடப்பு நிகழ்வுகள்னு ஒரு தலைப்பு கொடுத்து நம்மளுக்கு நிறைய தலைப்புகள் அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்படி கிடையாது. அடுத்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இந்திய பொருளாதாரம் அப்படின்னாலே அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக என்னென்ன லெசன்றது இப்போ அடுத்து நான் சொல்ல போகிறேன். ஆனால் இதில் வந்து நடப்பு நிகழ்வுகள் இருக்கு இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அறிவியல் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் வந்து 7லேருந்து 8 கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது 5 கேள்விகள்னு குறைச்சிருக்காங்க. இதுவும் குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சராசரியாக 7 கேள்விகள்லேருந்து 8 கேள்விகள் இருக்கும். சுல்தான்கள் 7th 11th. சில பேர் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, சார் நான் 11th புக்கு நான் படிச்சிடுறேன், அப்போ எனக்கு 7th கவர் ஆகிடலாம். ஹைகோர்ட்டே வந்து திருக்குறளை வந்து பாடத்திட்டத்தில் சேர்க்கணும், அது வினாக்கள் வந்து கண்டிப்பாக இடம்பெறணுன்றது ஹைகோர்ட்டோட ஆணை, உயர்நீதிமன்ற ஆணை. அதனால் இந்த சிலபஸில் வச்சு அதுக்கு முன்னாடிலாம் 15 கேள்வி இருக்கும். இப்போ நம்மளுக்கு 5 கேள்வி ஆக்கியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தில் எனக்கு 30 மார்க்குன்னா அதுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறைவில்லாமலே இருக்குது. 35லாம் கேட்டிருக்காங்க, 37 கேட்டிருக்காங்க, 31, 33 ஆனால் 30க்கு குறைவில்லாமல் இருக்குது. ஏன் 10th சோஷியலுக்கு அவ்வளோ மேஜர் இம்பார்ட்டன்ட்னா, நம்மளுக்கு சிலபஸே அது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே அதுதான். குரூப் 4க்கு 10th ஸ்டாண்டர்ட் அதுதான் லிமிட்டேஷனே. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராஜசேகரன். நான் கடலூர் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். சுமார் 15 வருடங்களாக கடலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், மாவட்ட மைய நூலகம் போன்ற இடங்களில் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருகிறேன். சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலே தமிழ் பயிற்சி வகுப்பு எடுத்து வருகிறேன். என்னிடம் படித்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெவ்வேறு துறைகளில் பணிபுரிந்து வருகின்றனர். நம்ம ஜிகேவுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெசன், எதெல்லாம் நம்ம படிக்காமல் போயிடவே கூடாது, கண்டிப்பாக அதெல்லாம் படிச்சுட்டே போகணும். அதெல்லாம் சிலபஸில் முதன்மையான பகுதியாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சிலபஸில் பொது அறிவியல் 5 கேள்விகள். பொது அறிவியல், இந்த பொது அறிவியல் 5 கேள்விகளில் எப்படி வினாக்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா, இயற்பியல், வேதியியல், உயிரியல், அதாவது உயிரியல்னால் தாவரவியல், விலங்கியல், இது எல்லாத்துலேயுமே ஒரு கொஸ்டின் தான் வரும், புரியுதுங்களா? ஒரு கேள்வி வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்மை கால கண்டுபிடிப்புகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள் இருக்கு இல்லைங்களா? அந்த தலைப்பில் வந்து ஒரு கொஸ்டின் வரும். அப்போ மொத்தம் 5. இதை பற்றி நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இந்த சிலபஸ்க்குரிய பாடங்கள் என்பது 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்குது. அதில் நம்மளுக்கு மிக மிக முக்கியமான தலைப்புகள் எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய தலைப்புகளையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதை முதன்மையாக படிச்சிடுங்க. வெயிட்டேஜ் அவங்களே கொடுத்துட்டாங்க, 5 வினாக்கள்னு மட்டும்தான். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா
எந்த இதில் எந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்றதே நம்மளுக்கு தெரியாது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே 2011 37 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, இதில் எவ்வளோ மார்க் அப்படின்ட்டு. இப்போ பொது அறிவியல் 5 கேள்விகள், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது புவியியல் 5 கேள்விகள். இப்போ இந்த புவி அமைவிடத்தில் ஆரம்பித்து புவியியல் அடையாளங்கள் வரைக்கும் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தலைப்புகள் தான். அது எந்தெந்த பாடப்புத்தகத்தில் கவர் ஆகுதுன்றதை நான் அடுத்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தலைப்புகள் தான். இப்போ புவியியல்லேருந்து நடப்பு நிகழ்வுகள் இருக்குது பாருங்கள். அப்போ புவியியல்லேருந்து நடப்பு நிகழ்வுகள் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஏன்னா இப்போயும் என்ன பண்ணுறாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம படித்ததுக்கும் இதுக்கும் வேறுபடுத்தணும். ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த உழைப்பை நம்ம கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நடப்பு நிகழ்வுகள் என்ன பண்ணுவீங்க, நிறைய ஒரு புக்லெட் மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் வாங்கி A to Z எல்லாத்தையுமே நம்ம படிப்போம். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. நடப்பு நிகழ்வுகள் புவியியல் சார்ந்து எதெல்லாம் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுங்க. இப்போ எரிமலை வெடிப்பாக இருக்கட்டும், வெள்ளம் இருக்கட்டும், கடற்கோள் அதாவது சுனாமி, வேற இது போன்ற நடப்பு சமீப காலங்கள் ஏறக்குறைய அதிகபட்சம் 1 ஆண்டுகள் 6 மாதம் சொல்லுவாங்க, அதிகபட்சம் 1 ஆண்டுகளுக்குரியது நம்ம படித்து வச்சுக்கணும். இந்த தலைப்பின் கீழே தான் நீங்கள் எடுக்கணும். புரியுதுங்களா? புவியியல் தலைப்பின் கீழே நடப்பு நிகழ்வுகள் என்னென்னலாம் வரும் அப்படின்றது பார்க்கணும். இப்போ ஒரு பருவகால மாநாடு ஏதாவது நடைபெற்றதுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புவியியல் சார்ந்து தான் அதெல்லாம் வரும். அப்போ புவியியலில் குறிப்பிட்ட பாடம் தான் 5 வினாக்கள். 5 வினாக்களுக்கு என்னவோ அதற்கான உழைப்பு, அதற்கான தெளிவோடு தான் படிக்கணும். அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக என்னென்ன லெசன்றது இப்போ அடுத்து நான் சொல்ல போகிறேன். ஆனால் இதில் நடப்பு நிகழ்வுகள் இருக்கு இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அறிவியல் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் தொடர்புடையது, அறிவியல் கண்டுபிடிப்புகள், நோபல் பரிசு வாங்கினது, ஓகேங்களா? அது போன்ற அது சார்ந்த அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள், அது அறிவியல் தொடர்புடைய நூல்கள், அது எல்லாமே பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் அறிவியல் வரும். புவியியல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேரிடர்கள், பருவகால மாநாடுகள், இது ரெண்டுத்துக்குள்ளே இது அடக்கமாயிடுது. இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா கடந்த முறை இந்திய வரலாறு அப்படின்னு ஒரு தலைப்பாகவும், இந்தியாவின் வரலாறு பண்பாடு ஒரு தலைப்பாகவும், இந்தியாவின் தேசிய இயக்கம்ன்றது ஒரு தலைப்பாகவும் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா போன முறை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சராசரியாக இந்த 2 தலைப்பில் இருந்துமே 10 வினாக்கள் தான் வரும். இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலை. ஆனால் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சராசரியாக 15லேருந்து 16 வினாக்கள் எப்பொழுதுமே ஒவ்வொரு தேர்வுலையுமே வந்துட்டு இருந்துச்சு. அதை என்ன பண்ணிடுறாங்க, 5 கேள்விகள்னு குறைச்சிருக்காங்க. புவியியல் 7லேருந்து 8 கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதை 5 கேள்விகள்னு குறைச்சிருக்காங்க. இதுவும் குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சராசரியாக 7 கேள்விகள்லேருந்து 8 கேள்விகள் இருக்கும், அதை 5 கேள்விகள்னு குறைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சில தேர்வுகளில் வெறும் ரொம்ப குறைவாக 5 வினாக்கள் 6 வினாக்கள்லாம் கேட்டிருக்காங்க, ரெண்டுத்துமே சேர்த்து. ஆனால் இப்போ இதில் சராசரியாக இந்தியாவின் வரலாறு பண்பாடில் 5, இந்திய தேசிய இயக்கம் 5, அதாவது மொத்தத்தில் 10 மார்க். ஓகேங்களா? இதில் நடப்பு நிகழ்வுகள் வராது. ஏன்னா இந்த தலைப்பில் நடப்பு நிகழ்வுகள் கிடையாது. இந்த தலைப்புகளில் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. புரியுதுங்களா? நம்மளுடைய முதன்மையான கண்கண்ட கடவுள் ஸ்கூல் புத்தகம், பாடப்புத்தகம் தான். அந்த பாடப்புத்தகத்தை படிச்சுட்டு தான் நீங்கள் வேற எதுவாக இருந்தாலுமே பார்க்கணும். அதை சார்ந்து தான் நம்ம வினாக்களே வரும். புரியுதுங்களா? அதுவும் குரூப் 4லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக 100% புத்தகத்துலேருந்து தான் வரும். ஒரு கேள்வி கூட வெளில போகாது. குரூப் 2ல் மிஞ்சி போனால் ஒரு 2லேருந்து 5 கேள்விகள் வெளில போகலாம் அதிகபட்சம். இப்போ குரூப் 4லாம் 100% புக்கு தான். ஸோ அப்போ நம்ம புக்கில் இந்த தலைப்புகள்லாம் கரெக்டாக எடுத்து எது அதில் இருக்குன்னு நான் அதுவும் உங்களுக்கு என்ன லெசனில் வருதுன்றதும் சொல்ல போகிறேன். இதில் பாருங்கள் 10 வினாக்கள் பார்த்தோம். அடுத்தது இந்தியாவின் ஆட்சியியல். புரியுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஜிகேவில் மிக 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 ஒரு முக்கியமான ஒரு 3 தலைப்புகள் இருக்குது. அந்த 3 முடிஞ்சிருச்சுன்னா இந்த அடுத்த 3 இருக்குது பாருங்கள். இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டில் பங்கு, தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களின் இந்த தலைப்பு இருக்கு இல்லைங்களா? அதாவது இந்த 3மே இது அலகு 4 15 வினாக்கள், அலகு 5 20 வினாக்கள், அலகு 6 20 வினாக்கள், 55 வினாக்கள். 75ல் 55 வினாக்கள் இந்த 3 இதில் நம்மளுக்கு வந்துடுது. 20 40 15. அப்போ இந்த 3மே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இப்போ குரூப் 4க்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இந்த 3 தலைப்பையும் கண்டிப்பாக படிக்கணும். சில பேர் நீங்கள் நினைப்பீங்க, சார் நான் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த 3 நாள்
இந்திய ஆட்சியல் படிக்க போகிறோம் சார் இந்த 3 நாள், அப்படி கிடையாது. அப்படி நம்ம படிக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தலைப்பில் நம்ம ரொம்ப நேரம் படிக்கும் பட்சத்தில் நம்ம அதிகமான பக்கங்கள் படிக்க இயலாது. இது உண்மையான விஷயம். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு நாளை 2 கூறாவோ இல்லை 3ஆவோ பிரித்து கண்டிப்பாக இதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்திய ஆட்சியல் இந்த 15 வினாக்கள் ரொம்ப 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 முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் 6th-லேருந்து 12th புக் வரைக்கும் நம்மளுக்கு ட்ராவல் ஆகும். 6வது புக்கில் ஒரு லெசனில் ஆரம்பித்து 7, 8, 10ல் அதிகம், 12வது இதில் அதிகம், அப்படின்னு ஒவ்வொரு பாடப்புத்தகத்துலேயும் இருக்கும். அது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இப்போ சொல்லுவேன் எந்தெந்த லெசன் எது இதில் கவர் ஆகுது. இந்த 15 கேள்விகள் உங்களுக்கு வேலை வாங்கி தருவதில் மிக முக்கியம். இந்த 15 வினாக்கள் இது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் ஆரம்பித்து அரசியலமைப்பின் முகவரி, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஒவ்வொரு தலைப்பாக கொடுத்துருக்காங்க. பொது வாழ்வின் ஊழல், ஊழல் தடுப்புகள், லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இந்த தலைப்பு இருக்குது பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம புத்தகத்திலேருந்து வெளியில் சார்ந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரே விஷயம் இது மட்டும்தான். புத்தகத்தை தாண்டி ஒரு தேடல் இருக்கணும். இது மட்டும் நம்மளுக்கு சிலபஸ் புக்கில் வந்து அதிகமாக கவர் ஆகாது. நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் பல முறை நம்மளுக்கு ஏற்கனவே எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு புத்தகத்தில் இல்லாத சில வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தொடர்புடைய செய்திகள் அனைத்தையும் ஒரு நோட் போட்டு டீட்டெயிலாக எழுதி வச்சு. அடுத்து இதோட நடப்பு நிகழ்வுகள்லாம் இந்திய ஆட்சியலில் நடப்பு நிகழ்வுகள் என்ன அப்படின்னா சட்ட திருத்தங்கள் வரலாம். புதிய ஆளுநர் நியமனம், புதிய நியமனங்கள், அது எல்லாமே இது தொடர்புடைய தலைமை தணிக்கையாளர் நியமனம், புதுசாக யார், இது தொடர்புடையது தான் நம்மளுக்கு நடப்பு நிகழ்வில் வரும். புதிய சட்டம் ஏதாவது சட்ட திருத்தங்கள் இதில் வரும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா நான் இப்போ பார்க்குறேன் எல்லாருமே எப்படி படிக்கிறாங்கன்னு மாணவர்கள். கரண்ட் அஃபேர்ஸ் ஏற்கனவே என்ன பண்ணாங்களோ அதே தான். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நடப்பு நிகழ்வுன்னு ஒரு தலைப்பு கொடுத்து நம்மளுக்கு நிறைய தலைப்புகள் அவங்க கொடுத்துருந்தாங்க, புரியுதுங்களா? இப்போ அப்படி கிடையாது, ஒவ்வொரு தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு அறிவியலில் கொடுத்துருந்தாங்க, புவியியலில் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்திய ஆட்சியலில் இருக்குது. இது தொடர்புடைய நடப்பு நிகழ்வுகள் படிக்கணும். அப்போ இந்திய ஆட்சியல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இந்திய பொருளாதாரம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து முதல்ல நான் வருது 11th சில முக்கியமான பாடங்கள் இருக்குது. அதுதான் இந்திய பொருளாதாரத்தை கவர் பண்ணுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்திய பொருளாதாரத்தில் ஒரு 10 வினாக்கள் வருதுன்னு வச்சுங்களேன், அதில் 5 வினாக்கள் 11th எக்கனாமிக்ஸ்லேருந்தே வந்துடும். ஏன்னா அது சிலபஸில் கவர் ஆகுது, என்னென்ன லெசன் கவர் ஆகுதுன்றது நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது வந்து 20 வினாக்கள். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் யூனிட் 9 நம்ம முன்னாடி பார்த்தோம். யூனிட் 9 பார்த்தோம். அதையும் இந்திய பொருளாதாரத்தையும் ஒன்றாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள் 20 கேள்விகள். இது ஃபஸ்ட்டு பாதி மக்கள் தொகை, கல்வி, வறுமை, இது வரைக்கும் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 திட்ட மாறிகள் இது இருக்கு இல்லைங்களா, இதில் இது வரைக்கும் இந்திய பொருளாதாரம். சமூக நீதியும் பொருளாதார வளர்ச்சி அவற்றின் தாக்கம், நலன் சார் அரசு திட்டங்கள் ஃபுல்லாக இதில் வந்துடும். அப்போ பாருங்கள் நடப்பு நிகழ்வுகளில் வந்து அரசு சார் திட்டங்கள் எல்லாமே எதன் கீழ் வருதுன்னா இந்த தலைப்பின் கீழ் தான் வரும். இதுக்கு முன்னாடி யாராவது திட்டங்கள், எந்த முதலமைச்சர் என்ன திட்டங்கள் போட்டாங்க, அனைத்துமே இதில் தான் வரும். சமூக நீதி அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சமூக நீதி கட்சியில் ஆரம்பித்து அவங்களுடைய ஆட்சி இதில் இருந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக இதில் வந்துடும். இந்த கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைமைகள் இது ஒரு முக்கியமான தலைப்பு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள் 2 லெசன் 10th சோஷியல் புக் இருக்குது. அந்த 2 லெசன் கண்டிப்பாக இதில் வந்துடும். அந்த 2 லெசன் படித்தாலே உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 10th சோஷியல் புக் இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம படிக்கிற இடத்துல நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய படிக்கும் அறை எப்படி இருக்கும்னா மிக எப்படின்னா பார்த்தாலே உள்ளார போனாலே நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும். அது எதுக்குன்னா நம்மளை மென்டலி அது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை சார் எனக்கு தெரியும் சார் எது தேவை எது தேவையில்லைன்னு எனக்கு தெரியும் சார், எல்லாம் ரைட். இருந்தாலும் உங்களுடைய மனநிலையை வந்து எளிமையாக எது தேவையோ அதை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. வேறு இடத்துல கூட வச்சுங்க. நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன சிலபஸில் உள்ள என்ன தேவையான புத்தகம் தேவையோ அதுதான் வச்சுருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன், 10th இப்போ நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிங்க. 10th சோஷியல் புக் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்கள் படித்தாலே ஒரு புத்தகத்தில் 30 மதிப்பெண்களுக்கு குறைவு இல்லாமல் உங்களுக்கு ஒரு மார்க் வரும். 30 நீங்கள் இந்திய அரசியல் அறிவியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகேங்களா? இப்போ இந்த 2 லெசன்லேயே நம்மளுக்கு 4 கொஸ்டின் வருது. புவியியல் 5 கேள்வி இருக்குல்ல, அந்த 5 கேள்வியுமே 10th சோஷியலில் தான் வருது. அதுக்கு அடுத்தது இந்திய விடுதலை போராட்டம் பார்த்தோம் பாருங்கள், அது வந்து 10th சோஷியலில் தான் வருது. அடுத்தது எக்கனாமிக்ஸ், அதுவும் 10th சோஷியலில் தான் வருது. கிட்டத்தட்ட இதுவரை
எந்த தேர்வுகள் வேணாலும் இருக்கட்டும், இதுவரை நடந்த அனைத்து குரூப் 4 குரூப் 2 எல்லாத்தையுமே சொல்கிறேன். அந்த 10th சோஷியல் புக்கில் இருந்து மட்டுமே நான் எடுத்து டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த புக்கில் 30க்கும் குறைவில்லாமலே இருக்குது. 35லாம் கேட்டிருக்காங்க, 37 கேட்டிருக்காங்க, 31, 33 ஆனால் 30க்கு குறைவில்லாமல் இருக்குது. ஏன் 10th சோஷியலுக்கு அவ்வளோ மேஜர் இம்பார்ட்டன்ட்னா, நம்மளுக்கு சிலபஸே அது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே அதுதான். குரூப் 4க்கு 10th ஸ்டாண்டர்ட் அதுதான் லிமிட்டேஷனே. புரியுதுங்களா? அதுக்கு ஏன் அப்புறம் ஏன் சார் 11th 12th பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தலைப்புகள் எந்த தலைப்புகள்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக பொருளாதாரமும் அரசியலமைப்பு அந்த தலைப்புகள் வந்து 11th 12th தான் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அதுலேயும் படிக்கணும். அதுலேருந்து நம்மளுக்கு வினாக்கள் வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், ஒரு 10th சோஷியல் புக் படிச்சுட்டா உங்களுக்கு 75 நீங்கள் படிக்கிற அந்த 75 மார்க்கில் கண்டிப்பாக உங்களுக்கு 30 மார்க் இருக்குது. 30 மார்க் இருக்குது 75ல். 30 ப்ளஸ், 30 குறைவில்லை, 30 ப்ளஸ். அப்போ எந்த அளவுக்கு அந்த புத்தகத்தையே நான் கட்டி பிடிச்சிட்டு தூங்குவோம் டெய்லியும். ஒரு புத்தகத்தில் எனக்கு 30 மார்க்குன்னா அதுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்கள் ஜிகேவுக்கு ஆக்சுவலாக இப்போ நம்ம படிக்கிறப்ப நம்ம எது பலவீனமடையும் தெரியுமா? இந்த காலகட்டம் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் நம்ம படிக்கிறதுல. ஏன் அப்படின்னா, எத்தனையோ பேர் நல்லா படித்தவங்களை பின்னோக்கி செல்ல வைக்கக்கூடிய காலம் இது. எப்படின்னா, ஒரு பயமாக இருக்கும். 40 நாள் இருக்குது, 35 நாள், ஒவ்வொரு நாள் குறையிறப்ப தூங்கி எழுந்துருக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, ஐயோ ஏற்கனவே இப்படி டைம் குறையுதே அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்போ தமிழ் எனக்கு 100 மார்க், அதுக்கு அடுத்தது மேக்ஸ் 25. இது ரெண்டுத்துலேயுமே எப்பொழுதுமே சொல்கிறேன், இது ரெண்டுத்தில் காம்ப்ரமைஸ்ன்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே உள்ளார போக முடியும். இதில் நம்ம வந்து இதில் எனக்கு தமிழ் கொஞ்சம் தெரியாது, மேக்ஸில் இந்த டாபிக் தெரியாதுல்ல, இதை டெய்லியும் நம்ம டச் பண்ணிகிட்டு இருக்கணும். இது அது இல்லாமல் ஒரு 30 மார்க் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ தமிழ் மேக்ஸு 10th சோஷியல் புக்லேயே நம்மளுக்கு 155 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 155. மீதி 45 வினாக்களுக்கு தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே மீதி புத்தகங்கள் அனைத்தையுமே படிக்க போகிறோம். அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். 155 மார்க் என் கையில் இருக்குது. தமிழுக்கு என்னென்ன சிலபஸ்ன்னு எனக்கு தெரியும். மேக்ஸ் நான் டெய்லியும் போட்டு பார்க்குறேன். மேக்ஸுக்கு அதுக்கான உழைப்பு நீங்கள் கொடுக்குறீங்க. ஜிகேவுக்கு 10th சோஷியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 10th சோஷியல் எல்லாரும் படிப்பாங்க. நீங்கள் படிக்கிறது எப்படி இருக்கணும்னா, ஒரு கேள்வி கூட அதில் நீங்கள் தப்பு வரக்கூடாது. புரியுதுங்களா? நாம் எப்படி படிக்கணும்னா, படிக்கிற பாடங்கள் சிலபஸ்க்குரியதை சுருக்கிக்கணும். ஒரு எப்படி இருக்கணும்னா, நம்ம ஒரு குறைத்து கரெக்டாக சிலபஸ் உள்ள தலைப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு வினாக்கள் கூட விடுபடாமல் இருக்கணும். இதுதான் ஸ்மார்ட் திங்கர்ஸ் பண்ணுறது. புரியுதுங்களா? நானும் படிக்கிறேன், அந்த புக்கு படிக்கிறேன், இந்த மெட்டீரியல் படிக்கிறேன், இதை படிக்கிறேன்லாம் படிக்கவே படிக்காதீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஒவ்வொரு தலைப்பும் உண்மையாலுமே இந்த தலைப்புகள்லாம் நீங்கள் தான் எந்தெந்த புத்தகத்தில் இருக்குன்னு தேடணும். புரியுதுங்களா? ஆக்சுவலாக அதை நான் எடுத்து இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. படித்தது தான் திருப்பி சொல்ல போகிறேன். இருந்தாலும் நம்ம முதன்மையாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, கண்டிப்பாக பாடங்களை கரெக்டான சிலபஸ்க்குரிய பாடங்கள் மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை முடிச்சுட்டு நீங்கள் எது வேணாலும் படிக்கலாம். எப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதோ, இதை நான் நல்லா முடிச்சுட்டேன்ட்டு அப்போ நீங்கள் எதனாலும் படிங்க. அந்த நம்பிக்கை வராத வரைக்கும் அடுத்தடுத்த புத்தகங்களை தேடி தேடி போகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு பயம் உங்களை அறியாமலே வந்துடும். என்ன வந்துடும்னா, நம்ம எதுவுமே முடிக்க முடியாமல் போகுது அப்படின்னு வந்துடும். அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க அதை படிக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல படிக்கிறீங்க, இன்னொருத்தவங்க ஒரு புக்கு படிக்கிறாங்கன்னா அவங்க மனதில் என்ன வரும், ஒரு வேளை அது படிக்கணுமோ, ஐயோ இதை படிக்கணுமோ அப்படின்னு அடுத்தவர்களை நீங்கள் எப்பயுமே ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் இருக்கணும். என்னன்னா, இதுதான் சிலபஸ், இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நான் 10th சோஷியல்லேருந்து 30ன்றேன்னா எல்லா தேர்வுமே நான் எடுத்து அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஒரு புத்தகத்திலே வந்துடுச்சு. அதே போல் வந்து சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் 15 கேள்வி இருக்கும். இப்போ நம்மளுக்கு 5 கேள்வி ஆக்கியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி சயின்ஸுக்கு 6th 12th வரைக்கும் எல்லாருமே நம்ம சயின்ஸ் படித்தா தான் அந்த 15 வினாக்கள் நம்ம தொட முடியும். அப்படி தான் ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ சயின்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, 5 கொஸ்டின். இப்போ சயின்ஸுக்குன்னு நம்ம நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. சயின்ஸ் 5 கேள்வி சார், அவ்வளோ படிக்கணுமானா? அப்போ அந்த 5 மதிப்பெண்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த 5 மதிப்பெண்கள் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கலாம். அதில் ஒரு கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வி. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த தலைப்புகள் இருக்கு இல்லையா, சயின்ஸ் தலைப்புகள், அது 10th சயின்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, நம்மளுக்கு 10th சயின்ஸ் சோஷியல் தான் நம்மளுக்கு எப்பொழுதுமே. இப்போ சயின்ஸ் அதில் மரபியல் இருக்குது, அந்த மரபியல் லெசன் படிங்க. அதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு படிங்க. சில லெசன்லாம் இருக்காது. முதன்மையாக நீங்கள் 10th சயின்ஸில் இருக்க லெசனை படித்து வச்சுங்க. அதை தாண்டி அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு சயின்ஸுக்கு அதிக உழைப்பு கொடுக்க தேவையில்லை. ஏன்னா என்ன தான் நம்ம படித்தாலும் அங்கே கேட்கக்கூடியது 4 கேள்வி தான் கேட்க போகிறாங்க.
அதுக்கு 10th இருக்கிறது நம்மளுக்கு மேக்ஸிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை பார்த்துக்கிட்டா போதும். மீதி மற்ற விஷயத்தில் அதுக்கு கொடுக்கக்கூடிய உழைப்பை மற்ற தலைப்புகளில் அதிகமாக நம்ம கொடுத்து மதிப்பெண்களை சேகரிச்சுக்கணும். அப்போ பாருங்கள், தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள் 2 லெசன், தமிழ்நாட்டு புவியியல்னு 2 வரும். அந்த 2 லெசன்லேயே 4-5 கொஸ்டின் நம்மளுக்கு இருக்குது. அப்போ அது மாதிரி தலைப்புகள் எல்லாமே 10th சோஷியல் புக்கு ஃபுல்லாக தெளிவாக எந்தெந்த லெசன் தேவையோ அந்த லெசன். 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சிலபஸே ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ 10th சோஷியல் ஃபுல்லாக கூட நம்ம படிக்க போகிறதில்ல. அதுலேயே நம்மளுக்கு நிறைய லெசன்ஸ் கிடையாது, கிட்டத்தட்ட 7-8 லெசன் அதிலே கிடையாது. அப்போ குறிப்பிட்ட அந்த பாடங்கள் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் அதில் எப்படி படிக்க போகிறோன்னா தெளிவாக படிக்க போகிறோம். எனக்கு ஒரு கேள்வி கூட தெரியலன்னு சொல்லக்கூடாது, அது மாதிரி படிச்சிடணும். அப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்போ என் கையில் பாருங்களேன், நான் அதுக்கு ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் படித்த லெசனாகவே இருக்கும். என் கையில் என்கிட்ட ஒரு 30 மார்க் ஜிகே கையில் இருக்குன்றப்ப எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் தான் என்னை அதிகமாக படிக்க வைக்கும். இப்போ நமக்கு தேர்வில் தொடர்ந்து மார்க் குறைவாக நம்ம எடுக்கிறப்ப நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? உங்களுக்குள்ளேயே ஒரு உள்ளுக்குள்ளே என்ன ஆகிடும்னா, ஐயோ நம்ம படிக்கலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வரும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் நம்ம படிக்கக்கூடிய படிப்பு நம்ம மண்டையில் ஏறவே ஏறாது. உங்களை நீங்களே மறந்துடுமோ, தேர்வு சரியாக எழுத மாட்டோமோன்னு நீங்கள் நினச்சிட்டாலே நீங்கள் படிக்கிறது டோட்டலாகவே வேஸ்ட். புரியுதுங்களா? எப்போதுமே நம்ம படிக்கிற படிப்பு வீணாகவே ஆகாது. என்னைக்காக இருந்தாலும் அது உழைப்புக்கு பலன் கிடைக்கும். ஆனால் நம்ம திட்டமிடலோடு கரெக்டாக பண்ணால் நம்ம உடனே நம்ம வேலை வாங்கிடலாம். தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு, இது யூனிட் 8. இது பார்த்திங்கன்னா பழசு யூனிட் 8, இப்போ யூனிட் 6. இது இந்த சிலபஸ் எதுவுமே மாற்றலாம். இப்போ நம்மளுக்கு கொடுத்த தலைப்பிலே எதுவுமே மாற்றாமல் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த புவியியல், இந்த 2 தலைப்புகள் தான் எதுவுமே மாறாமல் ஏறக்குறைய அப்படியே வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இதில் நடப்பு நிகழ்வுகள் கிடையாது, வராது. இதை நம்ம 4ஆக பிரிச்சுக்கணும். இதை பாருங்களேன், இதை 4ஆக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு தொல்லியல் கண்டுபிடிப்பல் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்லாம் எப்படி வந்திருக்கு. அதாவது யூனிட் 6 20 கேள்விகள். 20 கேள்வியில் ஃபஸ்ட்டு தமிழ் சமுதாய வரலாறு, அதற்கு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இது ஒரு தலைப்பு. இது பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் இது கிடச்சிச்சு, ஆதிச்சநல்லூர், கீழடி, அரிக்கமேடு, கொடுமணல், இது போன்ற தலைப்புகள்லேருந்து நம்மளுக்கு வினாக்கள். அதுக்கு அடுத்தது சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. இது சின்னதாக முடிச்சிட்டோமே தவிர சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், இதில் என்னென்ன கேள்விலாம் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். சங்ககாலம்ன்றது உங்களுக்கு தெரியும், 10 பாட்டு 8 தொகையில் ஆரம்பித்து சிற்றிலக்கியங்கள் கேட்டிருக்காங்க, புது கவிதைகள் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? பல விஷயம் நம்ம தெரிஞ்சிடணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், தமிழுக்கு இதை தான் நம்ம ஃபுல்லாகவே படித்தோம். செய்யுள் படிப்போம், உரைநடை படிப்போம், நிறையா படிப்போம். அப்போ தமிழை நம்மளை அறியாமலே இந்த தலைப்பை நம்ம கொஞ்சம் கவர் பண்ணிவிடுவோம். ஆனால் இப்போ நம்ம படிக்கிறதுல அதிகமாக இந்த தலைப்பை நம்ம படிக்கிறதே இல்லை. இதான முக்கியமான தலைப்பு. அப்போ இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு படிக்கணும்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த தலைப்பு மட்டும் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், இதுக்கு என்னென்ன தலைப்பு ஹெட்டிங் போட்டு நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கண நூல்கள்னு எடுங்க. அதில் என்னென்ன வரும்னா தொல்காப்பியம், நன்னூல், அது எல்லாமே அந்த டீட்டெயில் வரும். அது அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்குறது. அதுக்கு அடுத்தது 10 பாட்டு 8, அதாவது 17 மேற்கணக்கு நூல். அடுத்தது 17 கீழ்கணக்கு நூலும் படி. அதுக்கு அடுத்தது என்ன படிக்கணும்னா சைவ வைணவம். சைவ வைணவத்தில் ரொம்ப டெப்த்தாக பார்த்தால, சைவ வைணவத்தில் ஒரு கேள்வி 2 கேள்வி எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த தலைப்பு சைவ வைணவம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள். அதுக்கு அடுத்த தலைப்பு புது கவிதைகள். அதுக்கு அடுத்தது புதினங்கள், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள், அந்த தலைப்பெல்லாம் அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்தது திருக்குறள். திருக்குறள் மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மாநிலத்தின் திருக்குறள். திருக்குறள் தலைப்பு இது வரைக்கும் வருது. திருக்குறள் நமக்கு 5 வினாக்கள் கேட்கும். ஹைகோர்ட்டே திருக்குறளை பாடத்திட்டத்தில் சேர்க்கணும், அது வினாக்கள் கண்டிப்பாக இடம்பெறணுன்றது ஹைகோர்ட்டோட ஆணை, உயர்நீதிமன்ற ஆணை. அதனால் இந்த சிலபஸில் வச்சு ஒவ்வொரு தேர்வுக்கும் 6 மதிப்பெண், அதாவது 6 வினாக்களுக்கு குறைவில்லாமல் இது வரைக்கும். இந்த தலைப்புகள் பார்த்தீங்கன்னா எது எதில் கவர் ஆகுது அப்படின்னீங்கன்னா, நம்ம இப்போ தமிழுக்கு நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, அந்த 20 தலைப்புகள்லையும் கொஞ்சம் கவர் ஆகுது. அது இல்லாமல் 11th எக்கனாமிக்ஸ், அதுக்கு அடுத்தது 11th கான்ஸ்டியூஷன், அதில் சில தலைப்புகள் திருக்குறள் தொடர்பான தலைப்புகளே இருக்குது. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? லாஸ்ட்டாக அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் தொடர்பான அடிப்படை செய்திகள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் கண்டிப்பாக. புரியுதுங்களா? திருக்குறள் அந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இது மறுபடியும் எங்கே வரோம்னா 10th சோஷியலுக்கு வரும். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கான தொடக்க கால கிளர்ச்சிகள் எல்லாமே 10th சோஷியல். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும்
மாற்றங்கள். சீர்திருத்தவாதிகள் அப்படின்னா பெரியார் இல்லாத வினாக்களே கிடையாது. பெரியார் வந்து 1லேருந்து 2 கேள்வி. நீங்கள் பழைய யூனிட் 8 அப்போ 8 இல்லையா, அது தொடர்பான எந்த வினாக்கள் எடுத்தாலும் பெரியார் இருப்பார், அண்ணா இருப்பார், இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா, இவங்க போன்ற அயோத்திதாசத்துக்கு முன்னோ சமூகத்தினா வள்ளலார், இவங்க இல்லாத கேள்வியே கிடையாது. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்றது வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியாரில் ஆரம்பிக்கும். வேலு நாச்சியாரில் ஆரம்பித்து கடைசியில் எல்லாருமே வருவாங்க. கடலூர் அஞ்சலி அம்மாள், அம்புஜத் அம்மாள், அவங்கள ஆரம்பித்து படிப்படியாக முத்துலட்சுமி அப்படின்னு ஒருத்தவங்களாம் பார்த்துட்டு நம்ம வருவோம். அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள்னால் முதன்மையான சீர்திருத்தவாதி உங்களுக்கு தெரியும் பெரியார். அது தொடர்பான இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் அப்படி அவங்கவுங்க என்னென்ன கட்சிலாம் ஆரம்பித்தாங்க, என்னென்ன இயக்கங்கள், அதை பற்றி தொடர்பு. இந்த 20 மதிப்பெண் மிக மிக முக்கியம். கான்ஸ்டியூஷனில் ஒரு 15, 20 இந்திய பொருளாதாரம், தமிழக வளர்ச்சி நிர்வாகம். தமிழக வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற தலைப்பு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் நடப்பு நிகழ்வுகள், ஏற்கனவே எந்த முதல்வர் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாருன்றது. அதுக்கு அடுத்தது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு தொடர்பானது எல்லாமே அதில் தான் வரும். அப்புறம் நீதி கட்சியின் சாதனை, அப்புறம் கல்வி மற்றும் நல்வாழ்வு. தமிழ்நாடு கல்வித்துறை எங்கேருந்து எது எப்படி ஆரம்பித்தாங்க, எப்போ வந்து என்னென்ன நடைமுறை வந்துச்சு, அந்த இது ஃபுல்லாகவே அடிப்படையிலேருந்து எல்லாமே வரும். இப்போ எந்தெந்த தலைப்புகள் நம்ம மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் இந்த குரூப் 4க்கு. இந்த லெசன்லாம் நம்ம படிக்காமல் நீங்கள் போயிடவே கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் 10th நிறையா லெசன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அறிவியல் 5 வினாக்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அலகு 2 புவியியல் 5 வினாக்கள். ஓகேங்களா. அலகு 1 அறிவியல் தான் நம்ம பார்த்தோம், அதில் நிறைய லெசன்ஸ் இருக்குது, இதில் பாருங்கள். அதுக்கு அடுத்தது புவி அமைவிடம் 10th லெசனில் இந்தியாவின் அமைவிடம் இருக்கும். புவியின் அமைவிடம், புவி சார்ந்த செய்திகள் பார்த்தீங்கன்னா 6th ஜாகிரபி, 7th ஜாகிரபி, 8th 9th 4 லெசனில் 4 ஸ்டாண்டர்ட்லையுமே வரும். அதைக்காக அந்த புவியின் அமைவிடம்ன்ற ஒரு தலைப்புக்காக நீங்கள் அவ்வளோ லெசன்ஸ் பார்க்க தேவையில்ல. நீங்கள் 10th நம்ம இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பிலே புவி அமைவிடம், அதாவது இந்தியாவின் அமைவிடம், இயற்கை அமைவுகள், நீர் வளங்கள், ஆறுகள், இது ஃபுல்லாகவே இதிலே ஓரளவுக்கு கவர் ஆகும். அடுத்த பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை, காடு வன உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலநிலை, இயற்கை தாவரங்கள் அந்த லெசன்ஸில் கவர் ஆகிடும். வேளாண் முறைகள், மண், இது வந்து இந்திய வேளாண்மை கூறுகள் 10th ஜாகிரபியில் 3வது லெசனு. கனிம வளங்கள், இயற்கை வளங்கள் 10th லெசன் 4 இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். அதாவது என்ன சிலபஸோ அதுதான் தலைப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ போக்குவரத்து, தகவல் தொடர்பு இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா 10th லெசன் 5. அப்போ 10th ஜாகிரபி 5 லெசன் நான் கண்டிப்பாக பார்த்துட்டேன்னா எனக்கு 5ல் 4 கேள்வி கண்டிப்பாக வரும். புரியுதுங்களா. அந்த ஒரு புவி அமைவிடம் அப்படின்றது மட்டும்தான் நம்ம கூடுதலாக பார்க்க வேண்டியது. அதுக்கடுத்தது பேரிடர் மேலாண்மை. அதில் எப்பயாவது ஒரு முறை இந்த 2 தலைப்பில் எப்பயாவது மாறி கேள்விகள் வரும். இது வந்து 9th லெசன் 8ல் வரும், 11th லெசன் 12th லெசனில் இது பேரிடர் மேலாண்மை தொடர்பாக இருக்குது. இதோட சட்டம் எப்போ வந்துச்சு, என்ன நடக்குது அப்படின்றது. அடுத்த சுற்றுச்சூழல், பருவநிலை மற்றும் புவியியல் அடையாளங்கள், இது 9th லெசன் 6 மனிதனும் சுற்றுச்சூழலும் இருக்கும், அது இதில் கவர் ஆகும். இப்போ ஜாகிரபி இந்த லெசன்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு ஜாகிரபி, ஏன்னா 5 வினாக்கள் தான். 5 வினாக்கள் நீங்கள் பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு 10 லெசன்ஸ் தான் இருக்கும். இந்த 10 லெசன்லேருந்து எந்த கேள்வி வந்தாலும் விடுபடாமல் அடிக்கும். நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறேனே லெசன், ஏன்னா நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் எதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணுன்றதை நம்ம பார்க்கணும். இந்தியாவின் வரலாறு பண்பாடு அலகு 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் 6th இருக்குது, 9th இருக்குது. 6th லெசனில் லெசன் 3ல் வரும். 9th வந்து பார்த்தீங்கன்னா 2.5 பண்டைய நாகரிகம்ன்ற தலைப்பில் இந்த ஒரு தலைப்பு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அந்த லெசன் ஃபுல்லாக படிக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து தேவையற்றது நம்ம படிக்கவே கூடாது. அடுத்தது இது பாருங்களேன், 11th பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரையில் 1.4 அதுதான் சிந்து நாகரிகம் வரும். அது மட்டும் தான் படிக்கணும். முதன்மையாக நம்ம படிக்க வேண்டியது என்ன, சிலபஸில் உள்ளது பாட புத்தகத்தில் எங்கே இருந்தாலும் அதை ஒன்று விடாமல் அதை முடிச்சுட்டு நீங்கள் எது வேணாலும் படிங்க. உங்கள் அறிவை வளர்த்தது தான் அடுத்தது, அதுக்கு அடுத்தது நீங்கள் எது வேணாலும் படிங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சிலபஸ் உள்ளது தான் படிக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம படிக்கணுமா சார்னா கிடையாது. அடுத்த 11th எத்திக்ஸில் வந்து லெசன் 2 சிந்து சமவெளி நாகரிகம்னு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வரலாறோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகமும் கீழடி நாகரிகமும் கிட்டத்தட்ட ஒன்று. அங்கேயும் கருப்பு சிவப்பு வண்ணங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் கருப்பு சிவப்பு வண்ணங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள ஊர் பெயரும் இங்கே உள்ள ஊர் பெயரும் ஒரே போன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம்.
அடுத்து குப்தர்கள் பாருங்களேன், 7th 11th இந்த 2 லெசன் தவிர வேறு குப்தர்களே கிடையாது. குப்தர்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டாலும் இந்த 2 லெசனில் முடிஞ்சிருச்சு. புரியுது? டெல்லி சுல்தான்கள் 7th 11th. சில பேர் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, சார் நான் 11th புக்கு நான் படிச்சிடுறேன், அப்போ எனக்கு 7th கவர் ஆகிடும்ல சார் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது தப்பு. 11th புக்கில் இருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் 7வது புக்கில் இருக்குன்னா இல்லை. 7வது புக்கில் சில தகவல், கூடுதல் தகவல்கள், சில பாக்ஸ் போட்டு கட்டம் கட்டி சில கூடுதல் தகவல் இருக்குது. ஸோ தயவு செய்து நீங்கள் 11th படிச்சுட்டா 7th கவர் ஆகிடும், 12th படிச்சுட்டா 10th புக்கில் கவர் ஆகிடும்னு தயவு செய்து அப்படி நினைக்கிறேன். டெல்லி சுல்தான்கள் 7th புக்கு செகண்ட் டைம் 11th லெசன் 10 அரேபியர் துருக்கியர்னு. இப்போ நம்ம 11th புக்கில் படிச்சுட்டா எல்லாமே கவர் ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 11th புக்கில் படித்தாலும் 7th புக்கையும் படிச்சிடணும். 2 புக்கையும் படிக்கணும். நிறைய வேறுபாடுகள்ன்றது கூடுதல் தகவல்கள் இருக்கும். 7th புக்கில் இருக்கக்கூடிய செய்திகள் 11th புக்கில் இல்லாமல் இருக்கலாம். புரியுதுங்களா? சில பாக்ஸ் போட்ட முக்கியமான செய்திகள்லாம் இருக்கும். மொகாலயர்கள் அது பாருங்கள் 7th 11th. மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, இது ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. தென்னிந்திய வரலாறு இது என்னென்ன லெசன் கவர் ஆகுது பாருங்கள். 6th இருக்கும். அப்புறம் 11th பார்த்தீங்கன்னா லெசன் 3 தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, தென்னிந்தியாவில் புதிய 7th 11th. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. 7th 11th ஏறக்குறைய ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு கவர் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேஷனல் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேசிய மறுமலர்ச்சி. தேசிய மறுமலர்ச்சின்றப்ப 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் நம்மளுக்கு 10th புக்கில் இதுலேருந்து தான் நம்மளுக்கு சிலபஸே ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது 11th ஹிஸ்ட்ரி நவீனத்தை நோக்கி சமூக சமய சீர்திருத்த இயக்கம். இது பாருங்கள் 11th 12th எத்திக்ஸில் வரும் சமூக சமய சீர்திருத்த இயக்கம். அப்புறம் 8th லெசன் 8. இப்போ 11th எத்திக்ஸ் நம்ம கொஞ்சம் படித்து வச்சுக்கணும். அது இந்திய தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு தான் 11th எத்திக்ஸ். 12th எத்திக்ஸ் பார்த்திங்கன்னா இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு. 12th எத்திக்ஸில் நம்மளுக்கு சிலபஸில் இந்த ஒரு லெசன் தான் உண்டு. 11th எத்திக்ஸில் கொஞ்சம் நம்ம தகவல்கள், நம்மளுக்கு தமிழ்நாடு வரலாறு பண்பாடுன்னே நம்மளுக்கு சிலபஸ் இருக்கு இல்லையா, அது அதிகபட்சம் எதில் கவர் ஆகும்னா அது அடுத்தது பார்ப்போம். 11th எத்திக்ஸில் தான் கவர் ஆகும். அதுக்கு அடுத்தது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். இது 10th இருக்குது. 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. 8th லெசன். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் உருவாதல். இந்த தலைவர்கள் பேர்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த பாடத்தில் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். நேஷ்னல் மூவ்மெண்ட்டுனா 10th 12th. இப்போ பார்த்தோம்ல ஹிஸ்ட்ரினா 7th 11th, நேஷ்னல் மூவ்மெண்ட்னா 10th 12th. அதில் தான் நம்மளுக்கு எல்லாமே கவர் ஆகும். முக்கியமான தலைப்புகள் எல்லாமே 10th ஹிஸ்ட்ரி, புரியுதுங்களா? 12th ஹிஸ்ட்ரி, இது ரெண்டுமே நம்ம படிக்கணும். 10 மதிப்பெண்கள் இந்த குறிப்பிட்ட சில பாடங்களை பார்த்தானா அந்த 10 மதிப்பெண்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 12th நீங்கள் பார்த்ததே 10th பார்த்துருப்பீங்க. அப்போ படிக்கிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குறையும் தான். அட்வான்டேஜ் நம்மளுக்கு நிறையா இருக்குது. 12th 10th இல்லை 11th 7th வரக்கூடாது. எப்பொழுதுமே அடிப்படை பாடப்புத்தகத்துலேருந்து படித்தா தான் நம்மளுக்கு புரியும். எடுத்தோடனே 10வது பாடப்புத்தகத்தை படிச்சுட்டு தான் நீங்கள் 12வதுக்கே போகணும். அதேமாரி 7th ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு தான் 11th ஹிஸ்ட்ரிக்கு போகணும். நிறைய பேர் எடுத்தோடனே நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த 11th ஹிஸ்ட்ரி பேஜ் நகராது உங்களுக்கு அதிகமாக. ஏன் வேகமாக நகராதுன்னா அடிப்படை புரிதல் உங்களுக்கு 7வதுலேயும் 10வதுலேயும் தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதுக்கு மேற்பட்ட மேல்நிலை வகுப்புகள் புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அதை சார்ந்த 6வதுலேருந்து 10வது உள்ள தலைப்புகள் அடிப்படை புரிஞ்சுக்கிட்டு படித்தா நம்மளுக்கு எளிமையாக புரியும். இந்திய பண்பாட்டின் இயல்புகள் 6th லெசன். பன்முகத்தன்மையின் அறிவோம் இன்னொரு லெசனே இருக்குது. அந்த தலைப்புகள் வரும். அடுத்து இந்திய ஆட்சியல் 15 வினாக்கள் இருக்குது. இந்திய ஆட்சியல் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு 6th 7th 8th 10th 12th. 12th 12th பாருங்கள். இந்திய அரசியலமைப்புனே பாடத்தலைப்பே இருக்குது. இதுவே ஏறக்குறைய போதும் தான். இருந்தாலும் கூடுதல் தகவல்கள் இதில் 1 2 இருக்குது. அதுக்காக அது முகவிரை 10th இந்திய அரசியலமைப்பு, 11th அரசியலமைப்பின் அடிப்படை கருத்தாங்கள் பகுதி 1ல் வரும். இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றிய மாநிலம் யூனியன் பிரதேசம், குடியுரிமை, என்னென்ன லெசன்றது உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு மெசேஜ் பின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது நீங்கள் டீட்டெயிலாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புவோம். அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன தலைப்பு எதில் இருக்குன்றது பாருங்கள். 12th பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு, 12th சட்டமன்றம், ஆட்சித்துறை எல்லாமே இதில் கவர் ஆகுது. உள்ளாட்சி அமைப்புகள் 9th இருக்குது, 11th இருக்குது. உள்ளாட்சி அரசாங்கங்கள். அடுத்தது கூட்டாட்சி, மத்திய மாநில உறவுகள் 10th 11th 12th. இந்தியாவில் கூட்டாட்சினே இருக்குது பாருங்கள் 12th. புரியுதுங்களா? அடுத்தது தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, இது இந்த புக்கில் கவர் ஆகும். நான் சொன்னேன்ல கொஞ்சம் பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், இது மட்டும் கூடுதல் தகவல்கள். இது புக்கில் 1 2 தான் இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மட்டும்தான்
மீதி எல்லாமே புக்லேயே இருக்குது. அதை தவிர்த்து எல்லாரும் பெரிய பெரிய புத்தகங்கள் வந்து பிஹெச்டி பண்ணுற மாதிரியான புத்தகங்கள்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவையோ இந்த தலைப்புகள் எங்கெங்கே இருக்கோ அதுதான் தேவை. ஒரு பாட புத்தகமே 11th கான்ஸ்டியூஷனே இந்திய அரசியல் அறிவியல் புத்தகமே இருக்கட்டும், அதில் உனக்கு என்ன பாடம் தேவையோ அது மட்டும் படிங்க. 12th அரசியல் அறிவியல் இருக்கட்டும், அதுக்கு என்ன தேவையோ அதுதான். பெண்களுக்கு அதிகாரம் சமத்துவம்னு ஒரு தலைப்பில் வருது. நுகர்வோர் பாதுகாப்பு 12th வணிகவியல் லெசன் 2ல் வரும். ஏன்னா சில இது வந்து பார்த்தீங்கன்னா வணிகவியல்லாம் நான் லெசன் தலைப்புகள் கொடுத்துட்டேன். ஏன் லெசன் 2ன்னு கொடுத்துருக்கேன்னா அதில் ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் அதை சார்ந்திருக்கும். வணிகவியலில் லெசன் 2ல் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள்ன்றது ஒரு சின்ன தலைப்பு, அதை மட்டும் படிச்சுட்டா போதும். மனித உரிமைகள் சாசனம் 9வது மனித உரிமைகள் லெசன் இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் அரசியல் 11ல் வரும். இது எல்லாமே புரியுதுங்களா? அது ரிலேட்டடான நடப்பு நிகழ்வுகள். இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். பொருளாதாரம் 9th பொருளியல் 10th பொருளியலில் 2ஆம் பாடம், இந்திய பொருளாதாரத்தில் 11th பொருளியலில் 7ஆம் பாடம். அந்த தலைப்பில் 7ன்னு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்னா 11th பொருளியலில் 7வது லெசன் இந்திய பொருளாதாரத்தில் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்னு இருக்கும். அப்போ 11th பொருளியல் 11th பொருளியலில் 6, 7, 8, 9 இந்த 4 லெசன் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ஏறக்குறைய 80% 70% மேலே கவர் ஆகுது. எக்கனாமிக்ஸில் நம்மளுக்கு ஒரு 10 கேள்வி கேட்குறாங்கன்னா 6 கேள்வி எதுலேருந்து வரும்னா 4 லெசனில் வரும். அந்த 4 லெசன் நீங்கள் மறக்கவே கூடாது. இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும், இந்தியாவின் மேம்பாட்டு இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி பொருளாதாரம், அதாவது ஊரக பொருளாதாரம் அப்படின்னு இருக்கும். இந்த 4 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 6, 7 11th 6, 7, 8, 9 அது எல்லாமே நம்மளுக்கு முக்கியம். வருவாய் ஆதாரங்கள் 12th பொருளியலில் 2, 9 11th வணிகத்தில் 32 பாடம். புரியுதுங்களா? இது வந்து நான் பாட தலைப்பே கொடுத்துருக்கேன். ஏன் இது வந்து பாட தலைப்பாக கொடுத்துருக்கேன்னா, அதாவது பாட பேர் கொடுக்கலன்னா இதில் ஒரு சிறு பகுதி தான். அதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பாட தலைப்புகளில் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். அதில் நீங்கள் எதுவுமே ஒமிட் பண்ணுறதுக்கே இல்லை. நான் பாருங்களேன், இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னா 1.4 அப்படின்னு குறிப்பிட்டே கொடுத்துருந்தோம். இதில் அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அங்கங்கே தான் இருக்கும். அதை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். ஜிஎஸ்டி சம்மந்தமாக எல்லாமே 9th பொருளியல் 10th பொருளியல் 11th இதில் 11th பொருளியலும் 10th பொருளியலுமே நம்மளுக்கு ஏறக்குறைய சிலபஸ் கவர் ஆகிடும். இப்போ நான் எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா 11th எக்கனாமிக்ஸ் 6, 7, 8, 9 இந்த 4 லெசன் பார்ப்பேன். அதுக்கு அடுத்தது 10th இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் பார்ப்பேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் முக்கியமானது. என்னென்ன ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, வளர்ச்சி விகிதம் என்ன, இது போன்ற கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்மளுக்கு இதில் கேட்பாங்க. தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6க்கு வந்துட்டோம். யூனிட் 6 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9வது வரலாறு முதல் 3 லெசன் இதில் வரும். 9வது வரலாறு 11th 12th சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய லெசன். இது வந்து அறவியல் 11th அறவியல். இது 12th இல்லை, இது 11th அறவியல். இது 12th அறிவியல் இருக்குது, தப்பு. இது 11th அறவியல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11th அறவியல் இருக்கு பாருங்கள். அதில் வந்து 1லேருந்து 5 பாடங்கள். அதில் வந்து 1லேருந்து 5 பாடங்கள். அடுத்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரை திருக்குறள் தொடர்பான தலைப்புகள். திருக்குறள் தொடர்பு சொன்ன பாருங்கள் 11th வணிகவியலில் பாருங்கள் 1, 3, 4, 5, 18, 19, 21 அதில் கொடுத்துருக்குறாங்க. 11th அறவியலில் 8, 9, 10. 11th அரசியலமைப்பில் 15வது பாடம். 12th வணிகவியலில் 28வது பாடம். புரியுதுங்களா? அறவியல்னா எத்திக்ஸ். 11th 12th எத்திக்ஸ். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு 8th 10th 11th 3 லெசன் தான். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் எல்லாமே 10thலேயே வந்துடும் உங்களுக்கு இந்த சிலபஸ். இப்போ இந்த எக்கனாமிக்ஸ்க்குலாம் இவ்வளோ லெசன்ஸ் இருக்கே சார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸும் 10th எக்கனாமிக்ஸும் ஃபஸ்ட்டு படிச்சுட்டாலே போதும் ஏறக்குறைய. இப்போ உங்கள் இடத்துல நான் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், ஓகேங்களா? இப்போ இந்த 35 நாள் 30 நாள் இதில் நான் சிலபஸ் கவர் பண்ணணும். சிலபஸ் கவர் பண்ணால் நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 10th சோஷியல் புக்கை கவர் பண்ணிவிடுவேன். அதுக்கு அடுத்தது 11th 12th கான்ஸ்டியூஷன் அரசியல் அறிவியல் புத்தகம் படிப்பேன். 11th எக்கனாமிக்ஸ். புரியுது? 11th எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு சிலபஸ் உள்ளது 50% வந்து 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது. அதுவும் 10th எக்கனாமிக்ஸ். புரியுதுங்களா? இது ரெண்டுத்தையும் நான் முடிப்பேன். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது 11th அறவியல்னு ஒரு தலைப்பு இருக்குது. 11th எத்திக்ஸ் அறவியல். அது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2
லெவலில் ஸ்டாண்டர்டில் அதில் கொஸ்டின் தரம் இருக்கும், அதாவது கொஞ்சம் டெப்த்தாகவே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தமிழ்நாடு வரலாறுக்கு, அதாவது தமிழக வரலாறு மற்றும் பண்பாடுக்கு நம்மளுடைய ஒரே மெயின் சோர்ஸ் புக்கு வந்து பார்த்திங்கன்னா 11th எத்திக்ஸ். அது ஒரு 5 லெசன் இருக்கும். அந்த 5 லெசனும் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அந்த 5 லெசனில் படிக்கிறது நம்மளுக்கு எதில் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் கவர் ஆகும், தமிழுக்கும் நம்மளுக்கு தொடர்புடைய செய்திகள் நிறையா இருக்கும். அதுக்கடுத்து 6th குறிப்பிட்ட பாடங்கள் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, 6th 7th 8th அதெல்லாம் 3 பக்கங்களுக்கு மேலே பாடங்களே கிடையாது. 9th தான் கொஞ்சம் அதிகமாக 6-7 பக்கங்கள்லாம் வரும். புரியுதுங்களா? அப்போ மேஜராக நான் படிக்கிறது நான் எடுத்த டெய்லியும் 10th சோஷியல் புக்கு, 11th எக்கனாமிக்ஸு, 11th 12th கான்ஸ்டியூஷன், 11th எத்திக்ஸ். 11th எத்திக்ஸ்ன்றது தமிழ்நாடு வரலாறு. இது கண்டிப்பாக நான் மேஜராக அதிகமாக நான் படிப்பேன். அப்புறம் திருக்குறளுக்கு நான் தலைப்பல் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஏன்னா திருக்குறள் வந்து கண்டிப்பாக நமக்கு 6 கேள்வி கேட்குறாங்க, 5லேருந்து 6 கேள்வி. அப்போ திருக்குறளுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ட் நம்ம கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ படிக்கிற பாடங்கள் நான் எடுத்தோடனே இப்போ சொல்லிட்டேன் பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 75 வினாக்களில் நான் சொன்னேன் பாருங்கள். 10th சோஷியல், 11th 12th கான்ஸ்டியூஷன், 11th எக்கனாமிக்ஸு, 9th புக்கில் சில பாடங்கள், குறிப்பிட்ட பாடங்கள். புரியுதுங்களா? 7th 11th புக்கு, 11th புக்கு. ஏன்னா 7th 11th நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த புத்தகம் 7th சமூக அறிவியல், 11th வரலாறு. இந்த புத்தகங்கள் மட்டும் நம்ம பார்த்துட்டாலே நம்ம கிட்டத்தட்ட 75 வினாக்கள், மேக்ஸை தவிர்த்து சொல்கிறேன், 75 வினாக்களில் 60 வினாக்கள். புத்தகங்கள்னு சொன்னது வந்து அந்த குறிப்பிட்ட பாடங்கள் மட்டும்தான். புரியுதுங்களா? இப்போ 11th அப்படின்னு சொல்கிறேன்னா அதில் எந்த பாடங்கள் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. அந்த தலைப்புகள் சில பாடங்கள் வந்து நான் விடுபட்டு இருந்தாலும் அது நேரம் ஒரு ரொம்ப சிலபஸ் கம்மியாக இருக்கும், அதனால் நான் விடுபட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஆனால் முதன்மையாக இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். புரியுதுங்களா? இதை வந்து இந்த 35 நாட்களில் இதை எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் திருப்பி படிக்கிறீங்களோ படிங்க. கண்டிப்பாக நான் சொன்ன லெசன் வந்து உங்களுக்கு ரொம்ப கூடுதல் மதிப்பெண்களை பெற்றுத்தரதுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம குரூப் 4 சிலபஸ் தலைப்புகள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு தலைப்பு எந்தெந்த புக்குன்னு பார்த்துருந்தோம். அதில் உள்ள அனைத்து கேள்விகளுமே ஒரு கேள்வி கூட விடுபடாமல் ஒவ்வொரு தலைப்பு, இப்போ குப்தர்கள் ஃபுல்லாக என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 172 கேள்வி நம்ம குப்தர்கள் மட்டுமே எடுத்திருப்போம். எல்லாமே ஆப்ஷனோடு இருக்கும். அப்போ குப்தர்கள் நீங்கள் நான் சொன்னபடி 7th 11th புக் படிச்சிட்டிங்க அப்படின்னா குப்தர்கள் எல்லா கொஸ்டின் நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம். அடித்து பார்த்துட்டு ஒரு டாபிக் கிளியர் ஆகிடுச்சு. அப்போ இதில் என்ன தப்பு இருக்குது, அப்போ எதை நம்ம விடுபட்டிருக்கோம் அப்படின்றத நீங்கள் போய் கண்டிப்பாக பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு எந்த ஒரு வினாக்களுக்குமே இருக்காது. எல்லா வினாக்களுமே நம்ம தொகுத்துருக்கோம். ஒவ்வொரு தலைப்புகள் முடிஞ்சும் பழைய டிஎன்பிசியில் இந்த தலைப்புகள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அனைத்து தலைப்புகளும் கிட்டத்தட்ட 1200 பக்கம் இந்த புத்தகம். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம சிலபஸ் ஃபுல்லாக நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஏதாவது ஒரு வினாவை, அனைத்து வினாக்களையுமே நம்ம வந்து டெஸ்ட் அடித்து பார்க்குற மாடலில் பாருங்கள். கூற்று காரணம், பொருந்தாதது, ஏதாவது ஒரு தலைப்பில் நம்ம கொண்டு வந்து அதை கரெக்டாக நம்ம வச்சுடுவோம். புரியுதுங்களா? அப்போ ஒரு தேர்வு எழுதக்கூடிய உங்களுக்கு அந்த உணர்வு உங்களுக்கு வரும். ஜிகே நீங்கள் ஒரு எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம் எதனா என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அதே இது வரும் இந்த ஒரு தேர்வு, ஒவ்வொரு வினாக்களும் நீங்கள் அடிக்கிறப்ப. அதுபோல் தான் நம்ம வினாக்கள் தொகுத்துருக்கோம். அனைத்து தலைப்புகளுமே இருக்குது. எந்த தலைப்புகள் நம்ம சொன்னாலும் சிலபஸ் உள்ளது. அடுத்து டெல்லி சுல்தான், ஒவ்வொரு தலைப்புகளுமே. புரியுதுங்களா? புவி அமைவு அறிவியல் ஆரம்பித்து கடைசி யூனிட் 6 முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட திருக்குறள் மட்டுமே 300க்கும் மேற்பட்ட கேள்விகள் சிலபஸ்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம். திருக்குறள்களுக்கு நீங்கள் எதோ தேடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது நம்ம பாடப்புத்தகங்களில் அதை பார்த்தாலே உங்களுக்கு திருக்குறள் பொறுத்த வரைக்கும் போதுமானது. அதே போல் பெரியார் அண்ணா தொடர்பான செய்திகள் ஒவ்வொரு தலைப்புமே நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். அதனால் பொது அறிவுக்கு பொறுத்த வரைக்கும் பாண்டியன் கைடில் இருக்கக்கூடிய வினாக்கள் நீங்கள் கடைசி சமயம் இந்த 30 நாள் ரிவிஷன் செஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 15,000க்கும் மேற்பட்ட வினாக்கள், கிட்டத்தட்ட அவ்வளோ வினாக்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 1200 பக்கம். ஏன் இப்படின்னா சிலபஸில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது வராதுன்றது சிலபஸில் நம்ம முடிவு பண்ணவே முடியாது. அதனால் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். சிலபஸில் உள்ளது தான் இருக்குது. நிறைய பேருக்கு எந்தெந்த பாடங்கள் சிலபஸில் இருக்குது என்னன்னு தெரியாதவங்களாம் படிச்சுட்டு வந்து இதை தேர்வு எழுதி பார்க்குறதுக்கு மிக அருமையான ஒரு புத்தகமாக இருக்கும். இது கடைசி சமயம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்பு, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. மொகாலயர்கள் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுமே அதில் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான விடைகள் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ மொகாலயர்கள் முடிஞ்சதுக்கப்புறம் மொகாலயர் சம்மந்தமாக பழைய கேள்விகள் என்னென்னலாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, அது எப்படி வந்து
எந்த ஃபார்மேட்டில் எப்படி அதை கேட்டு பயன்படுத்தியிருக்காங்கன்றதை பார்த்ததுக்கப்புறமா அதோட ஆன்சர் கீ இருக்கும். ஓகேங்களா? ஜிகேவுக்கு இவ்வளோ டீட்டெயில்டான ஒரு புக்கு உங்களுக்கு லாஸ்ட் சமயம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிகே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுறப்ப என்னென்ன தலைப்புகள் நம்ம வந்து விடுபட்டிருக்கு, எந்த தலைப்புகள் நம்ம இன்னும் பார்க்கல, எந்த தலைப்புகள் நம்ம முடிச்சிருக்கோம், எதை நம்ம இன்னும் கூடுதலாக நம்ம வந்து இந்த தலைப்புகள் பார்க்கணும். இப்போ 6 யூனிட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, மேக்ஸ் தவிர்த்து. அப்போ அந்த 6 யூனிட்க்கும் நம்மளுக்கு என்னென்ன தேவை, எதை படிக்கணும், எதை படிக்காமல் விட்டுருக்கோன்றதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் உங்களுக்கு வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 35 நாட்கள் தான் நம்மளுக்கு தேர்வுக்கு இருக்குது. இந்த 35 நாட்களை இந்த புத்தகத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, நீங்கள் என்ன தலைப்புகள் இன்று படிக்கிறீங்களோ அதை இன்றைக்கி இல்லாமல் அடுத்த நாளில் வந்து அதை தேர்வு எழுதி பாருங்கள். உடனே படிச்சுட்டு உடனே அது தேர்வு எழுதுனா நம்ம மனசில் வந்து அதை ஒருநிலைப்படுத்தி வைக்க முடியாது. அது வந்து சரியான உங்களை மதிப்பிடுவதுக்கும் இருக்காது. இப்போ அது படித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் அது வந்து அந்த தலைப்புகள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் தொடர்பாக ஒரு தலைப்பு எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த தலைப்பை வந்து அடுத்தது நாள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதில் என்ன தப்பு இருக்கோ அதை போய் அந்த பேஜில் போய் அந்த தப்பை நீங்கள் போய் திருத்திக்கிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது மாதிரி ஒவ்வொரு தவறுகளும் திருத்துவதற்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டெய்லியும் தேர்வு எழுதி பார்க்கலாம். இது ஆன்சர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடிச்சுட்டு எப்படி தப்பு வருது, எதில் வந்து வீக்காக இருக்குன்றதை நம்ம ஜிகே இப்போ இந்த பாண்டியன் கைட் ஜிகே புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய 15,000க்கும் மேற்பட்ட வினாக்கள் இருக்குது. ஒவ்வொரு தலைப்பிலும் 1200 பக்கங்கள். ஒவ்வொரு தலைப்பின் கீழ் அதிகபட்ச வினாக்கள் தொகுத்துருக்குறோம் நம்ம. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒவ்வொரு வினாக்களுக்கும் இப்போ ஒரு தலைப்பின் கீழ் உள்ள வினாக்களுக்கு கீழே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே ஆன்சர் கீ தெளிவாக உங்களுக்கு ஆன்சர் கீ இருக்கும். உங்களை நீங்களே சுய பரிசோதனை சுய மதிப்பீடு செஞ்சு நீங்கள் வந்து பொது அறிவில் கூடுதலாக மதிப்பெண் பெறுவதற்கு நிச்சயமாக இது உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட ஜிகே பாண்டியன் கைட் ஜிகே புக் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1200 பக்கங்கள், 15,000 வினாக்கள்கள். அது இல்லாமல் பழைய 5 ஆண்டுகளுக்கு இந்த தலைப்பின் கீழ் கேட்கப்பட்ட டிஎன்பிசி எல்லா வினாத்தாள்களிலுமே அந்த தலைப்பின் கீழ் என்ன வினாக்கள் கொடுத்துருக்காங்களோ அது நம்ம கொடுத்துருக்கோம். அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து அது ரிவிஷன் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் கைடு வந்து பார்த்திங்கன்னா ஜிகே பாண்டியன் கைடு வந்து நம்மளுக்கு வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சிலபஸ்மே நம்மளுடைய புக்கு அப்படியே கவர் பண்ணும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே. அதே போல் குரூப் 2 குரூப் 4 போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் இது முழுமையாக பயன்படும். ஏன்னா குரூப் 1 தரத்திலே நமக்கு எல்லா சிலபஸும் இந்த புக்கு நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கிறதுனால குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாட புத்தகமே முதன்மையாக எடுத்துக்கொண்டு தான் இந்த புக்கை வந்து நம்ம தயார் செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? பள்ளி பாட புத்தகங்களை மட்டுமே முதன்மையாக கொண்டு இந்த புத்தகம் தயார் செஞ்சுருக்கோம். ஏன்னா மாணவர்கள் வந்து படித்துட்டு தேர்வு எழுதி பார்ப்பதற்கு மிக மிக விருப்பமாக இருப்பார்கள். ஏன்னா அவங்கள வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்தகம் இது. கடைசி இந்த 35 நாட்களுக்கு இந்த பாண்டியன் கைட் ஜிகே வந்து உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இல்லை. ஓகேங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கூல் புக்கை தாண்டி வர எந்த ஒரு மெட்டீரியலுமே கிடையாதுன்னு. நானும் சொல்கிறேன் ஸ்கூல் புக்கை தாண்டி வர எந்த ஒரு மெட்டீரியலும் இல்லை. இதுவும் மெட்டீரியல் அல்ல. புரியுதுங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லைன் பை லைனாக இருக்கிறத வினாக்களின் வடிவமாக பொறுத்துக, கூற்று காரணம், பொருந்தாதது, கீழன்றவற்றில் சரியானது அல்லாதது எது, ஒரு கேள்வி நம்ம படிக்கிறப்ப இது எந்த வகையிலலாம் நம்மளுக்கு வினாக்களாக கேட்பாங்களோ அப்படி நம்ம இதை கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து கொஸ்டின் பேங்க். இது வந்து நீங்கள் கொஸ்டின் வந்து டெஸ்ட் அடித்து பார்க்குறதுக்கு ஆப்ஷனோட 4 ஆப்ஷனோடு இருக்கும். கீழே ஆன்சர் கீயோடு இருக்கும். நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்குறதுக்கு இது மிக பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1200 பக்கத்துக்கு மேலே. புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து புக்கோட விலை. நம்மளுடைய யூத் பேப்பர் வாசகர்களுக்காக நம்ம 700 ரூபா அப்படின்ற முறையில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். யூத் பேப்பர்னு டைப் பண்ணி ஜிகே கைடுன்னு இப்போ மெசேஜ் அனுப்பியிருந்தீங்கன்னா நம்ம 700 ரூபாய்க்கு நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். 9244440777 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா மற்ற டீட்டெயில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிவிடுவாங்க. ஓகேங்களா? அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அட்ரஸ் அனுப்புனா போதும். உங்களுக்கு வந்து புக்கு வந்து ஏறக்குறைய 3 நாள், அதிகபட்சம் 3 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு புத்தகம் வந்து சேர்ந்துடும். குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இந்த 3 தேர்வுகளுக்குமே இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% இந்த புக் வந்து சிலபஸ் கவர் ஆகும்.
ஓகேங்களா. குரூப் 2 குரூப் 1 காட்டிலும் குரூப் 4க்கு ஏன்னா அவ்வளோ கூடுதல் செய்திகள் நம்மளுக்கு இருக்குது சிலபஸை தாண்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் கைட் ஜிகேல வந்து கிட்டத்தட்ட 15,000 கேள்விகள், அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 போன்ற டிஎன்பிசி வினாத்தாள்களையும் தொகுத்து அதுக்கான விடைகளையும் கீழே கொடுத்துருக்கோம். இது வந்து எங்களுக்கு இந்த ஜிகே புக் வந்து எங்களுக்கு மிகவும் பெருமை சார்ந்த ஒன்றாக நாங்கள் கருதுகிறோம்.